விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. உம் காயங்களை கழுவவே, உம் காயங்களை கழுவவே. நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குடும்ப உறவை வளப்படுத்தும் சிலுவை பாதை. கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும். கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. முதல் நிலை தீர்ப்பிடுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உனக்காக நான் இருக்கிறேன், கலங்காதே என்று நம்மை தேற்ற வந்த இயேசு இதோ குற்றவாளியாக தீர்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறார். ஓ மானிடா, நீ யாரைத்தான் தீர்ப்பிடாமல் இருந்தாய்? தந்தையின் திருவுளம் நிறைவேற காடு, மலை, பகல், இரவு, பாவிகள், ஏழைகள் என எதையும் பாராமல் இறையாட்சியை விதைக்க வந்த இயேசு ஒவ்வொரு முறையும் நம் வீட்டில் பெண்களை அநியாயமாக தீர்ப்பிடும்போது நீங்களே இயேசுவை தீர்ப்பிடுகிறீர்கள். அப்பாவிகளை தீர்ப்பிடுகிற போது நீங்களே தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகிறீர்கள். நீங்கள் பிறரை தீர்ப்பிட துவங்கினால் பிறரை அன்பு செய்ய உங்களுக்கு நேரம் இருக்காது. மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, பெண்களையும் அப்பாவிகளையும் தீர்ப்பிடாமல் அவர்களை மதித்து நடக்க உம் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும். கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே. என் விடுதலையின் தெய்வமே,
உமக்கா பழிச்சிலுவை. இரண்டாம் நிலை. தோளில் பாரமான சிலுவையுடன் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன்னலமற்ற இயேசு தன்னந்தனியே சிலுவையை சுமக்க முன்வருகின்றார். எல்லாம் நமக்காக. மணிமுடி சூட வேண்டிய இயேசு முள்முடி சூட்டி வலுவான சிலுவையை சுமக்க வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஊரெங்கும் உண்மையை உரக்கச் சொன்னவர் உருகுலைந்து சிலுவையை சுமக்கிறார். குடும்ப சுமையை சுமக்கும் தந்தையை நாம் கேள்வி கணைகளால் தொடுக்கும் வலுவான சுமைகள் இயேசுவுக்கு கொடுக்கும் சிலுவை சுமைகளே. மன்றாடுவோம். எனக்காய் சிலுவை சுமந்த இயேசுவே, குடும்ப வாழ்வில் என் தந்தைக்கு, கணவருக்கு சுமைகளை கொடுத்துள்ளேன். இனிமேல் சுமைகளை கொடுக்காமல் பக்குவமாய் வாழும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. மூன்றாம் நிலை. சுமை தாங்காமல் பூமியின் பிடியில் முதல் முறை இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற இயேசு சுமை தாங்காமல் முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு கட்டளையை தந்தவர், அன்பாய் வாழச் சொல்லியவர், யூதரின் அன்பின் முத்தத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்டு அன்பு செய்ததற்காக சுமை தாங்க சிலுவையை சுமந்து நிலை தடுமாறி விழுகிறார். அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்பதை அறிந்தவராய் மீண்டும் எழுந்து பயணிக்கின்றார். பெற்றோரின் அன்பை சுமையாய் கருதி முதியோர் இல்லத்திற்கு அனுப்பும் போதெல்லாம் இயேசு சுமை தாங்காமல் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார். வேர்களை மறந்த விழுதுகள் என்றில்லாமல் முதுமையை போற்றுவோம், முதியோர் இல்லங்களை தவிர்ப்போம். மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் முதியோரை சுமைகள் என்று கருதாமல் மதித்து அன்பு செய்து அவர்களோடு நாங்கள் என்றும் மகிழ்வோடு இணைந்து வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா
ஏற்றிரோ. கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே. இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே. என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை. நான்காம் நிலை. அன்பின் தாய் மரியாவோடு கல்வாரி பாடுகளில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரின் திட்டத்தை அன்னை மரியாள் மட்டுமல்ல, அவளின் மகன் இயேசு தன்னை போல் அறிந்து செயல்படுவதையும், அதிலும் கொடூரமான சிலுவையை சுமக்க முடியாமல் சுமந்து வருவதையும் காண்கின்றார். இயேசு தன் தாயை கண்டவுடன், அம்மா, நான் தந்தையின் விருப்பத்தை நீங்கள் சொன்னது போல் நிறைவேற்றி உள்ளேனா என இரண்டு இதயங்களும் கனத்த இதயத்தோடு பேசிக்கொள்கின்றன. அன்னை மரியும், வீரத்தாய், மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இதுவரை மிகச் சிறப்பாக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினாய். நீ செல்ல வேண்டிய தூரம் இதோ பார், உன் கண்ணெதிரில்தான் உள்ளது. ஆனால் உன் உடலில் வலுவில்லை, நீ கலங்காதே என அன்னை தன் மகனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். இயேசுவோ அம்மாவின் சொல்லை விட வலிமை மிக்க சொல் எதுவும் இல்லை என தன் பயணத்தை தொடர்கிறார். அன்னையை கவிதை மொழிகளில் வர்ணிக்கும் நாம் நம் தாயின் சொற்களை கேட்கின்றோமா? மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, அன்னை மரியாளின் சொற்கள் உமக்கு இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஊக்கமளித்தது போல, என் தாயின் சொற்களை நானும் மதித்து நடக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே. இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே. என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை. ஐந்தாம் நிலை. சீமோனின் மாந்தநேய உணர்வில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உதவிய இயேசுவுக்கு இன்று உதவி தேவைப்படுகிறது. கல்வாரி அடைய இயேசுவின் உடலில் வலுவில்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் விண்மீனாய் இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் மாந்தநேயத்தோடு வருகிறார். சிலுவையை தன் தோளில் வைத்தவன் என் இயேசுவே, இவ்வளவு வலுவான சிலுவையை எப்படி இவ்வளவு தொலை கடந்து வர முடிந்தது என மனதில் எண்ணி அதை பெரும் பேராக கருதி இயேசுவோடு பயணிப்பதை நினைத்து மகிழ்கின்றான். இயேசுவோ, மகனே,
நீ செய்த உதவி என்றென்றும் மக்களால் போற்றப்படும். உன் மாந்தநேயமிக்க உதவியோ கைமாறு பெறாமல் போகாது என வாக்களிக்கின்றார். மாந்தநேயமிக்க செயல்களை நம் குடும்பங்களிலிருந்து நாம் வளர்த்தெடுக்கும் போது அது குமகாயத்தில் மிகப்பெரிய ஆற்றலாக உருவெடுக்கிறது. நம் உடனிருப்போருக்கு உதவும் போது நாமும் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறோம். மன்றாடுவோம். இயேசுவே, சீமோன் உமக்கு உதவியது போல நாங்களும் மாந்தநேயமிக்கவர்களாக உடனே உதவும் உயர்ந்த உள்ளத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ, கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. ஆறாம் நிலை. வெரோனிக்காவின் துணியில் இயேசுவின் திருவுருவம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மார்த்தா மரியாவின் துன்பத்தில் பங்கெடுத்த இயேசுவின் அன்பை அன்றே வெரோனிக்கா கேள்விப்பட்டிருந்தார். இன்று இயேசு தன்னந்தனியே சிலுவை சுமந்து செல்லும் பாதையில் அவரது முகம் இரத்தக்கரை படிந்து இருந்ததைக் கண்டு யாருக்கும் பயப்படாமல் துணிந்து சென்று வெண்துணியால் முகத்தை துடைக்கிறார். இயேசுவோ தன் திருமுகத்தை துணியில் பதிக்கிறார். அன்பிற்கு பதில் அன்பு தருகிறார். அன்பே உயர்ந்தது என்று போதித்தவர் அன்பின் வெளிப்பாட்டை தன் திருமுகத்தை பதித்து வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களை செய்ய முன்வரும்போது நாம் இயேசுவின் சிலுவை பாடுகளில் வெரோனிக்காவை போல் வீரத்துடன் முன்வருபவராவோம். மன்றாடுவோம். இயேசுவே, வீரப்பெண் வெரோனிக்கா போல நல்லது செய்ய தயங்காத உடனே வந்து உதவும் தாராள மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ, கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை.
ஏழாம் நிலை. சுமையினால் கீழே இரண்டாம் முறை சாயும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நன்மையே செய்து வந்த இயேசு சுமை தாங்காமல் சிலுவையோடு இரண்டாம் முறை தரையை முத்தமிடுகிறார். மாந்தர்கள் பாவ நிலையிலிருந்து விடுபட அரும்பாடுபட்ட இயேசு மாந்தர்களாலேயே வீழ்த்தப்படுகிறார். குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய தந்தை குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காத போது மீண்டும் மீண்டும் இயேசுவை விழ வைக்கின்றனர். எப்போது நாம் எழுவது, இயேசுவை எழ வைப்பது? மன்றாடுவோம். பேரன்புள்ள இறைவா, தந்தைக்குரிய கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்புமிக்க குடும்ப உறுப்பினர்களாக, குடும்ப தலைவர்களாக மாற்றும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ, கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. எட்டாம் நிலை. ஆறுதல் சொல்ல துடிக்கும் பெண்கள் நடுவில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் போதனையில் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர்கள் பெண்கள். அக்காலத்தில் பெண்கள் சிறப்பிடம் பெறாதவர்களாக இருந்தாலும் இயேசு இருக்கும் இடங்களில் பெண்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. கல்வாரி நோக்கி செல்லும் பாதை கல்லும் முள்ளும் கரடும் முரடுமாய், வெயிலின் கொடுமை மிகுந்து வறட்சி மிகுந்த பாதையில் இயேசுவின் மீது கொண்ட அன்பால் குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு அரசியலில் பெண்கள் பலர் வருவதைக் கண்டு, என்னை நினைத்து கவலைப்படாதீர்கள், என் தாயை போன்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள் என ஊக்கமுட்டுகிறார் இயேசு. நமது குடும்ப வாழ்வில் அருகில் உள்ளவர்கள் மீது இரக்கத்தோடும் நடந்து கொள்வோம். எருசலேம் மகளிரைப் போல நமது நற்குணத்தால் இயேசுவோடு உடனிருப்போம். மன்றாடுவோம். ஆறுதலின் தெய்வமே, எங்கள் அருகில் வாழ்வோரிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்ளும் பிறர் நல குணத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ, கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே, என் வாழ்வின்
இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. 9ஆம் நிலை. 3ஆம் முறை தரையை தொடும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நல்ல தலைவரான இயேசு எல்லாவற்றிலும் முன்மாதிரி காட்டினார். இங்கு தீமையோ அதை உடனே எடுத்து கூறியதோடு அவர்கள் மனமாற்றம் பெற வேண்டும் என போதனைகள், ஓமைகள், இயற்கை மூலம் எடுத்து காட்டினார். இயேசு மிகப்பெரிய தலைவராக வருவார் என எதிர்பார்த்த மக்களுக்கு இயேசு 3ஆம் முறை கீழே விழுந்ததை பார்த்து இவர் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டதா என எண்ணும் சில நொடிகளில் எல்லோரின் அவநம்பிக்கையை உடைத்து மீண்டுமாய் எழுந்து நடக்கிறார். யார் பெரியவர்? எனது சாதி உயர்ந்தது, என நீ தாழ்ந்தவன் என ஏற்றத்தாழ்வு எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை வீழ்த்திக் கொண்டே இருக்கிறோம். சாதியும் பணமும் புகழும் உன்னை உயர்ந்த இடத்தில் நிறுத்துவதில்லை. மன்றாடுவோம். என்னை மீட்க வந்த இயேசுவே, நான் நீ என்ற பாகுபாட்டையும் சாதிய மனப்பான்மையையும் விடுத்து மாந்த பண்போடு வாழும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ, கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ. இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, இயேசு தெய்வமே, என் வாழ்வின் சொந்தமே, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. 10ஆம் நிலை. ஆடைகள் உரியப்பட்ட நிலையில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு உடுத்திய அழகிய அங்கியையும் சீட்டு போட்டு பங்கிட விரும்பும் கூட்டத்தில் இயேசு ஆடையின்றி அவமானப்பட்டு இதுவும் தந்தையின் விருப்பம் என ஏற்கிறார். ஆடையை அகற்றினால் அவமானம் என தெரிந்தும் அமைதி காக்கின்றார். வாய் திறவா செம்மறிக்கிடாயால் நிற்கின்றார். விலை உயர்ந்த ஆடையை அரைகுறையாக உடுத்துவதை விட விலை குறைந்த ஆடையை மானம் காக்க உடுத்துவது நல்லது. மன்றாடுவோம். எனக்காக அனைத்து இழிவையும் ஏற்ற இயேசுவே, எனது குடும்பத்தில் நானும் பிறரும் நல்ல ஆடைகளை எப்பொழுதும் உடுத்த வேண்டும் என்ற மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும், கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும், கல்வாரி பயணத்திலே ஐயா
எனக்கா ஏற்றிரோ கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை 11ஆம் நிலை. கூரிய ஆணிகளால் இயேசு அறையப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கூரிய ஆணிகளால் அறையப்படுகிறார். அதைவிட அவர் மிக கொடூரமாக உணர்ந்தது இரத்த உறவுகள் சண்டையிட்டு நீதிமன்றங்களுக்கு செல்வதுதான். அன்பு முறிந்து பகைமை தலை தூக்கும் போதெல்லாம் இயேசுவை ஆணிகளால் அறைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பு அதிலும் உடன்பிறப்பு அன்பு, இரத்தத்தால் இணைக்கப்பட்ட தொப்புள் கொடி உறவு. பகைமை வேண்டாம், இனியும் பாசக்கைகளாய் மாறுவோம். மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, அன்பு செய்ய கிடைத்த வாய்ப்புகளை மறந்து வாழ்ந்த நேரங்களை மன்னியும். பணம் சொத்தில் மனதை செலுத்தாமல் அன்பு செய்து உறவை வளர்க்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும் கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும் கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இறுதி மூச்சு வரை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி இவ்வுலகிற்கு தான் எதற்காக வந்தாரோ அதை முழுமையாக நிறைவேற்றி, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என சொல்லி உயிர் விடுகிறார். இயேசுவின் ஓந்தளிப்பை காணும் நாம் நம் பிள்ளைகளை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற துணிவதோடு நாமும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் பெற்றோர்களாக எப்பொழுதும் இருப்போம். அன்பும் உவந்தளிப்பும் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்துகின்றது. மன்றாடுவோம். எனக்காய் உயிர் துறந்த இயேசுவே, உம்மை போல் இறை திருவுளத்தை உணர்ந்து வாழும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும் கசையடியும் முள்முடியும் பாத சிலுவையும் கல்வாரி பயணத்திலே ஐயா
ஐயா எனக்கா ஏற்றிரோ கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் வாழ்வில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி என எல்லா நிகழ்வுகளிலும் உடனிருக்கிறார் அன்னை மரியாள். அதனால்தான் தன் தாய் தனியே இருந்துவிடக்கூடாது என தன் தாயை அன்பு சீடரிடம் ஒப்படைத்து செல்கிறார். இந்த தாயின் மடியில் இறந்த மகனை சுமப்பதில் இதயம் கனத்தாலும் மகன் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றியதைக் கண்டு, மகனே, உன்னை பெற்றெடுத்ததற்காக நான் பேற்றை கண்டுவிட்டேன் என மகனை மடியில் சுமந்து சான்று பகர்கிறாள் இந்த தாய். பெற்றோரை மதிக்கும் பிள்ளையும் பிள்ளைகளை உயர்வாக மதிக்கும் பெற்றோரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோம். இயேசுவே, எங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும் கசையடியும் முள்முடியும் பார சிலுவையும் கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ கல்வாரி பயணத்திலே ஐயா எனக்கா ஏற்றிரோ இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே இயேசு தெய்வமே என் வாழ்வின் சொந்தமே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை. 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பூவோடு இணைந்த நாரும் மனம் பெறுவது போல இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை இயேசுவால் புனிதமாகிறது. அந்த கல்லறையோடு இயேசுவின் வாழ்வு மாற்றம் பெறவில்லை. அது புது விடியலை தர, மீட்பை தர, உயிர்ப்பின் சாட்சியாய் மாற வேண்டுமெனில் நாமும் நம் குடும்பத்தில் வேண்டாத குணங்களை இயேசுவோடு அடக்கம் செய்வோம். விதை மண்ணுக்குள் இருந்து மாற்று உரு பெறுவதால் மரமாக கனியாக பலன் கொடுப்பது போல இயேசுவின் உயிர்ப்பு என்ற நற்செய்தியை கொடுக்க அடக்கப்பட்டார். தீமைகளை அடக்கம் செய்வோம். இயேசுவோடு நன்மைகளால் நிறைய பெற்று உயிர்த்தெழுவோம். மன்றாடுவோம். இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் குடிகொண்டிருக்கும் தீமைகளை நாங்கள் வேரோடு புதைத்து நன்மைகளால் நிரப்பிட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஜெபிப்போமாக. எங்களை அரவணைத்து தேற்றும் அன்பு இறைவா,
எங்கள் குடும்ப வாழ்வை ஆசிர்வதியும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என ஒன்றாக இணைந்து வாழும் நாங்கள் உமது அருளை பெற்ற குடும்பமாக, உமது ஆசீரால் நிரப்பப்பட்ட குடும்பமாக இருக்கச் செய்தருளும். குடும்பமாக இணைந்து இந்த திருச்சிலுவை பாடுகளில் பங்கெடுத்திருக்கும் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் உமது அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை பெற்று அதை எங்கள் குடும்ப வாழ்வில் பகிர்ந்தளிக்கின்ற நல்மனதை தாரும். அதன் வழியாய் குடும்ப வாழ்வை போற்றவும், குடும்ப வாழ்வினுடைய மேன்மையை உணரவும் செய்தருளும். ஒற்றுமையையும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் எங்கள் குடும்பங்களில் தந்து அன்பு, அமைதி, மகிழ்ச்சியோடு நாங்கள் என்றென்றும் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாயிருக்க வரம் தாரும். ஆமென்.